நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் தொடர்ந்து இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகுதியற்ற எங்கள் மீதும் நீர் பாராட்டுகிற உம்முடைய அன்பிற்காக நன்றி. எங்களை நோக்கி நீர் பார்க்கிற கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசுகிற உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், அடியேனை மன்னித்து மறைத்து நீர் பேசும்பொழுது நாங்கள் யாவரும் உம்முடைய வார்த்தையை கூர்ந்து கவனிக்கின்றோம். ஆண்டவரே, உட்கொள்ளுகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். விசுவாசத்திலே நிலைத்திருக்க கிருபை செய்தருளும், வழி நடத்தியருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சமயங்களில் சோர்வான நேரங்கள், துயருற்று போன நேரங்கள், பாதகமான நேரங்கள், தனிமையின் நேரங்கள், கடுமையான நேரங்கள், இப்படியான காலகட்டத்திற்குள்ளாக ஒருவேளை நாம் சென்றிருக்கலாம். அந்த காலகட்டத்திற்குள்ளாக நாம் செல்லும் பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த விசுவாசம், அது நம்மை தாங்கி பிடிக்கின்றதை நாம் உணர்கின்றோம். வேதத்தில் இருக்கிற நிறைய கதாபாத்திரங்கள் பார்க்கும் பொழுது அவர்களும் நம்மை போல சோர்வுற்று போனவர்கள், துயரத்தில் ஆழ்ந்தவர்கள். அவர்களையும் ஆண்டவர் தூக்கி எடுக்கின்ற அந்த காரியம், குறிப்பாக சங்கீதக்காரர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் எழுதுகின்ற இந்த சங்கீதங்கள் ஒவ்வொன்றும் நம்மோடு தனிப்பட்ட முறையில் பேசுகிறதாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் சங்கீதம் 130 நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் பார்த்து வருகின்ற இந்த பாவத்திற்காய் மனம் வருந்தும் சங்கீதங்கள், இந்த பெனிடென்ஷியல் சாங்ஸ், இதில் 7 சங்கீதங்கள். இன்று நாம் பார்க்கிறது 6வது சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 130, என் ஆத்துமா உமக்கு காத்திருக்கிறது கர்த்தாவே என்று. சங்கீதங்களில் பார்க்கும் பொழுது ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படுகின்ற சங்கீதங்கள் உண்டு. சங்கீதம் 120 134 வரை, இது 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம். ஆரோகணம், சாங்ஸ் ஆஃப் அசென்ட் என்று சொல்லும் பொழுது அது அதனுடைய அர்த்தம் ஏறுதல் அல்லது உயர்வு அல்லது ஒரு ஏற்றம் என்ற ஒரு காரியம். அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த சீயோன் மலையில் இருக்கின்ற அந்த எருசலேமை நோக்கி போகிற சமயத்தில் இவர்கள் பாடுகின்ற இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு ஆரோகண சங்கீதம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மூல காரணம் இல்லை மூல மொழி என்று பார்க்கும் பொழுது இந்த ஆரோகணம் என்பது சமஸ்கிருத மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆரோகணா என்ற ஒரு வார்த்தை. இது இசையிலும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒரு கட்டடத்தை கட்டுவதிலும் உயர செல்லுவதிலும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆரோகண சங்கீதம், சாங்ஸ் ஆஃப் அசென்ட், அசெண்டிங் என்று பார்க்கிறோம். இஸ் தேர் சாங்ஸ் ஆஃப் டிசென்ட்? அவர்கள் எருசலேமை நோக்கி போகும் பொழுது பாடுகிற பாடல்கள், எருசலேமிலிருந்து மீண்டுமாக வருகிற சமயத்தில் என்ன பாடல்கள் பாடுவார்கள்? இதே ஆரோகண சங்கீதத்தை பாடுவார்களா? Will they sing the songs of ascent, or is there something called as songs of descent? தமிழில் இந்த ஆரோகணம் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதமான ஒரு வார்த்தை சாங்ஸ் ஆஃப் டிசென்ட் என்று பார்க்கும் பொழுது அவரோகணம் என்கின்ற ஒரு வார்த்தை உண்டு. ஆனால் அவரோகண சங்கீதம் என்று நாம் பார்க்க முடியாது. We can't find songs of descent. ஆனாலும் வேத அறிஞர்கள் ஒரு சில சங்கீதங்கள் இது சாங்ஸ் ஆஃப் டிசென்ட், அவரோகண சங்கீதங்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு கூட நாம் பாடின அந்த முதல் பாடல், மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து, சங்கீதம் 42 43, இது அவரோகண சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். சங்கீதம் 68, சங்கீதம் 69, சங்கீதம் 88, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அந்த சங்கீதம் 130, இதுவும் ஒரு அவரோகண சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். காரணம், இவர்கள் இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது தங்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு சோர்வான ஒரு நிலையை ஆண்டவர் இடத்துல சொல்லி அவர்கள் பாடுகின்ற ஒரு பாடல். இந்த
சங்கீதங்களிலே குறிப்பாக இந்த ஆரோகண சங்கீதம் என்று மாத்திரம் நம்ம ஏற்றுக்கொண்டாலும் கூட இவைகளிலே வித்தியாசமான சங்கீதங்கள் உண்டு. காரணம், இவர்கள் அந்த பிரயாணம் யாத்திரையாக அவர்கள் எருசலேம் போகும்போது எல்லாரும் ஒரே மனநிலையில் போவதில்லை. குறிப்பாக இந்த நாளிலே ஆராதனையை ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற நாம் எல்லோருமே கூட ஒரே மனநிலையில் இல்லை. ஒரு சிலர் சந்தோஷத்தோடு வந்திருப்போம், ஒரு சிலர் ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து வந்திருப்போம், ஒரு சிலர் ஆண்டவர் எனக்கு இதை செய்தாரே என்று சொல்லி நன்றியோடு வந்திருப்போம், ஒரு சிலர் பாரத்தோடு வந்திருப்போம், ஒரு சிலர் துக்கத்தோடு வந்திருப்போம், ஒரு சிலர் கேள்விகளோடு வந்திருப்போம், ஒரு சிலர் வரணுமேன்னு வந்திருப்போம். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த சங்கீதங்கள், இந்த ஆரோகண சங்கீதங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் வித்தியாசமான ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த சங்கீதம் 130 ஒரு தனி மனிதன் ஆராதிக்கின்ற ஒரு தனி மனிதனுடைய புலம்பலாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சில சங்கீதங்கள் நாம் பார்க்கும் பொழுது அது தனி நபர் இல்லாட்டினா சமூகமாக சேர்ந்து புலம்புகின்ற பாடல்கள். தனிப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய நன்றி சங்கீதங்களும் உண்டு. சமுதாயமாக பாடுகின்ற சங்கீதங்கள், ஞான சங்கீதங்கள் உண்டு, ராஜரீக சங்கீதங்கள் உண்டு. இன்றைக்கு நாம் பார்க்கின்றது ஒரு தனி மனிதன், ஒரு தனி விசுவாசி, ஒரு சங்கீதக்காரர் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவர் புலம்பி பாடுகின்ற ஒரு பாடல். ஒரு சில சமயத்தில் நம்ம நினைத்துக் கொள்வது புலம்பல் என்பது சரி அல்ல என்று. ஆனால் ஆராதனையிலே புலம்பலும் உண்டு. Lament is part of worship. ஆண்டவர் இடத்துல புலம்பி ஆண்டவர் இடத்துல சேர்வது ஆராதனை. இந்த சங்கீதங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு புலம்பலின் சங்கீதமாக இருக்கின்றது. எனவே இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் எப்படி இந்த புலம்புகிற ஒரு சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கின்ற மாற்றங்கள் இல்லை, இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய புலம்பலான ஒரு நிலையை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் இல்லை மாற்றுவார் என்று நிச்சயத்தோடு எழுதுகிற ஒரு சங்கீதமாக இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய வேதத்தை சங்கீதம் 130 திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 130 முதல் 2 வசனங்கள் ஒரு வாசிங்க. இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம் இல்ல புலம்பல். தனிப்பட்ட தன்னுடைய காரியம் அவன் சங்கீதக்காரர் சொல்லுகிறது, கேளும் ஆண்டவரே, கவனியும், உம்முடைய செவியை சாய்த்து என்னுடைய அழுகை, என்னுடைய தேவையை சந்தியும் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற ஒரு சங்கீதம். இதை தான் போன வாரம் நம்ம பார்த்த சங்கீதம் 102 கூட. இந்த திரையில நீங்க காண்கின்ற ஒரு எருசலேம்ல இருக்கின்ற ஒரு தேவாலயம். இது ஹடாசா ஹாஸ்பிட்டல் இன் ஜெருசலேம், அதில் இருக்கின்ற ஒரு சாப்பல் என்று சொல்லலாம். இது சற்று வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருந்தது. ஜெரோம் கிரேச் என்றவர் அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவர் பார்த்த காரியம் வித்தியாசம். இதில் வித்தியாசமான காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, மேலே அந்த ஸ்டெயின் கிளாஸ், இங்கே இருக்கிற மாதிரி அந்த ஸ்டெயின் கிளாஸில் எல்லா காரியங்களும் சொல்லப்படுகின்றது. ஆனால் ஆல்டர் புல்பிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சபைகள் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்டர் புல்பிட் மேலே இருக்கும் இல்லை, சபையார் கீழே இருக்கிற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சபையார் மேலே சுற்றிலும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் ஆல்டர் கீழே இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ அப்பொழுது அவர் அந்த ஹாஸ்பிட்டலை நிர்வகிக்கிறவர், இந்த சாப்பலை நிர்வகிக்கிறவர் இடத்துல கேட்டார், ஏன் நீங்கள் இப்படியாக இந்த தேவாலயத்தை நீங்கள் ஏன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறீங்க? அதற்கு அவர் சொன்ன காரியம், we believe all prayers should be offered out of the depths. ஆழத்திலிருந்து எல்லா ஜபங்களும் ஏறெடுக்கப்பட வேண்டும். இதனை உணர்த்தும்படியாக இந்த ஆலயத்தை இப்படியாக வடிவமைத்திருக்கின்றோம் என்று சொல்லி. சங்கீதம் 130 நாம வாசி கேட்ட பகுதி, கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன். Out of depths I cry to you, O Lord. சங்கீதம் 102 சரி, அதிலையும் இப்படிதான் ஆரம்பமாகின்றது.
இந்த ஆழம், அபிஸ் இல்ல டெப்த் எதனை குறிக்கின்றது? இந்த சங்கீதக்காரன் போகின்ற ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொல்லல. He is not talking about what is the context of it or the background of this song. ஆனா அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது ஆழத்திலிருந்து கூப்பிடுகிறேன். ஒருவேளை அவருடைய ஆழமான ஒரு காரியம் என்னென்று பார்க்கும் பொழுது அது துக்கமாக இருக்கலாம், இல்ல மனசோர்வாக இருக்கலாம், இல்ல நோய்வுற்று போயிருக்கலாம், வறுமையிலே இருக்கிறவராக இருக்கின்றான், இல்ல மற்றவர்களால அபியூஸ் பண்ணப்பட்டு, இல்ல போர் போன்ற காரியங்கள் எதிரிகள்னால தாக்கப்படக்கூடிய ஒரு சோர்வான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆழத்திலிருந்து இந்த சங்கீதக்காரன் ஆழம் என்று சொல்லும் பொழுது அங்க இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை, தனக்கு யாருமே இல்லையே, தான் மட்டுமே தனித்து தவித்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. பிலிப்பீன்ஸ் பக்கத்தில், பிலிப்பீன்ஸ் வந்து ஐ திங்க் 2000 கிலோமீட்டர் சம்திங், சமீபத்தில் பார்த்த ஒரு டாக்குமெண்ட்ரியில் அங்கே வந்து மாரியான் ட்ரென்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் உண்டு. அது வந்து கடலிலே ரொம்ப ஆழமான ஒரு இடம், 11 கிலோமீட்டர்ஸ் பிலோ ஆழமான ஒரு இடம். அந்த இடத்துல அன்னைக்கு அந்த டாக்குமெண்ட்ரியில் அவங்க சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த கேமரா அதை உள்ள அனுப்பி அதை பார்க்கும் பொழுது அந்த சூரிய வெளிச்சம் அந்த கடல் மேடு படும் பொழுது அந்த சூரிய வெளிச்சமானது உள்ள போகுது. அப்போ அந்த கேமரா உள்ள போகும் பொழுது அந்த சூரிய வெளிச்சம் இருக்கின்றது. ஆனால் கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு அந்த சூரிய வெளிச்சம் கிடையாது. அது பயங்கரமான ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. இன்னும் அந்த கேமரா கீழே 5-6 கிலோமீட்டர் அப்படியே கீழே போகும் பொழுது இருள் மாத்திரமல்ல, இந்த தண்ணீரினுடைய அந்த ப்ரெஷரும் அதிகமாகிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில உயிரினங்கள் வாழ்வது கடினம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடைசியில் அந்த டாக்குமெண்ட்ல பார்க்கும்பொழுது அவர்கள் கீழே போய் பார்க்கும் பொழுது வித்தியாசமான உயிரினங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம், நான் ஆழத்திலிருந்து ஆண்டவரே கூப்பிடுகிறேன், என்னுடைய ஆழத்துல நான் தனிமையில் இருக்கிறேன், நான் சோர்வுட்டு போயிருக்கின்றேன், துயரத்தில் இருக்கின்றேன் ஆண்டவரே, இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை போல இருக்கின்றது, அழுத்தத்துக்குள்ளாக நான் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே, என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடும். செயின்ட் அகஸ்டின் என்று சொல்லப்படுகிறவர் இந்த சங்கீதத்தை, குறிப்பாக இந்த வசனத்தை குறித்து அவர் எழுதும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த ஆழம் என்பது ஒரு உதாரணம் எடுக்க வேண்டும் என்றால், யோனா அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து அந்த ஒரு ஆழத்தை அவர் குறிப்பிடுகிறார். மீன் வயிற்றில் இருந்தா எப்படி இருக்கும் நம்ம யாருக்குமே தெரியாது. மீன் வயிறு வந்து லைட்லாம் ஒன்றும் இருக்காது இல்லை, நத்திங் இஸ் தேர். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு அழுக்கான ஒரு இடம், நாற்றம் நிறைந்த ஒரு இடம், இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து யோனா ஜெபித்தார். ஆண்டவர் கேட்டாரா? கேட்கலையா? ஆண்டவர் யோனாவினுடைய ஜெபத்தை கேட்டாரா? கேட்கலையா? நம்முடைய ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நிறைய சமயத்தில் நம்முடைய கேள்வி, where is God when we go through deep sorrow or struggle? ஆழமான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில நாம் போய் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் எங்கே? ஆழத்தில் இருக்கிறது போல, எல்லாமே என்னை அழுத்துகிறது போல, யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை, அழிந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பதை போல நான் உணர்கிறேனே, என்னுடைய ஆண்டவர் எங்கே? ஆழத்தில் இருக்கிறதை போல நான் உணர்கிறேனே, என்னுடைய ஆண்டவர் எங்கே? சங்கீதம் 139:8 வாசியுங்கள். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? Where is God? சொல்லுங்க. Where is God? God is here. God is everywhere. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையில பார்த்துட்டு ஓடுறவர் கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு ஆழமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்றார். ஆண்டவர் நமக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுக்கின்றார். இந்த ஆண்டவரை இந்த
சங்கீதக்காரன் சொல்லுகிறது, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஜெபம், என்னுடைய ஜெபத்திற்கு, என் விண்ணப்பத்திற்கு உம்முடைய செவியை சாய்த்து நான் செய்கிற ஜெபத்தை ஆண்டவரே கேளுங்கள் என்று. இது முடித்து 3வது வசனத்தில் அவருடைய காரியம் சற்று மாறுகிறது. 3-4 வாசியுங்கள். போதுமா? இங்க பார்க்கும் பொழுது முதல் 2 வசனத்துல தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறார். நான் கூப்பிடுகிறேன், என் சத்தம், என் விண்ணப்பம், தன்னுடைய காரியம். இங்க 3-4வது வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த கவனம் ஆண்டவர் மீது திரும்புகிறது. ஏனென்றால் ஒருவேளை இந்த சங்கீதக்காரருடைய இந்த ஆழமான அந்த சூழ்நிலைக்கு அவர் போவதற்கு ஒருவேளை அவருடைய பாவம் காரணமாக இருந்திருக்கலாம். அவருடைய பாவம் இதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆழமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கூட இந்த சங்கீதக்காரர் என்ன பண்றார்? இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கின்றார். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால். ஆண்டவர் அக்கிரமத்தை கவனிக்கிறாரா இல்ல கண் மூடிட்டு போறாரா? இல்ல. The Lord marks our iniquities, but the Lord forgives our iniquities when we go to him with a repentant heart. நம்முடைய அக்கிரமங்களை பார்க்கிறார், பாவங்களை பார்க்கிறார். பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு போல காண்கின்ற தேவன். அதே சமயத்தில் நாம் ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பி போயிட்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும், நான் செய்தது தவறு என்று கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகின்றார்? மன்னிக்கின்றார். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை மாத்திரம் கவனித்திருந்தார் என்றால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவர் இந்த இடத்துல அந்த சங்கீதக்காரன் அடுத்ததாக 4வது வசனத்துல, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. நான் மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நன்றாக கவனிங்க. உம்மை துதிக்கும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அப்போ ஆண்டவர் இடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றால் என்ன இருக்கணும் நம்ம கிட்ட? இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றால் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில், சாரின்னு சொல்லிட்டு போகிறது ரொம்ப சுலபம் இல்லை? இந்த மன்னிப்பு பெறுகிற நாம் நன்றி செலுத்துகிறோம், கரெக்ட் தான். ஆனால் பயம் உண்டோ? எபிரேய மொழியில இந்த பயம் என்கிற வார்த்தைக்கு பொருள் பார்க்கும் பொழுது அது பிரமிப்பு, பயபக்தி, மரியாதை என்று சொல்லப்படுகின்றது. This word awe, reverence, respect, honor. பயம் என்பதற்கு ஆண்டவர் விட்டு பயம் என்பது விட்டு ஓடுகிற பயம் அல்ல. ஆண்டவர் எனக்கு செய்தாரே என்று சொல்லி பயபக்தியோடு இவரிடத்துல கிட்டி சேருகிற ஒரு காரியம். ஆண்டவர் பயபக்தியை நம்ம இடத்துல எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, இந்த பயம் இருக்கும்போது பரிசுத்தம் இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன பண்ண முடியாது. இந்த பயபக்தி இல்லை என்றால் ஆண்டவரை தரிசிக்க முடியாது, ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. இந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவர். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டே. ஏன் நாம திரும்ப திரும்ப அதே பாவத்தை செய்கிறோம்? பாவம் செய்கிறோம், ஆண்டவர் இடத்துல வந்து மன்னிப்பு கேட்குறோம், திருப்பியும் ஏன் செய்கின்றோம்? பயம் இல்லை. நமக்கு பயம் இல்லை, நமக்கு பயபக்தி இல்லை. There is no fear of God, there is no reverence for God. That's why we boldly sin and we come back again to God. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல ஆண்டவரே மன்னிப்பு உண்டு. ஆண்டவர்
நம்மை மன்னிக்கின்ற ஆண்டவர். அவர் மன்னிக்கிறார் என்பதனால மீண்டும் மீண்டுமாக நாம் தொடர்ந்து பாவத்தில் இருக்க முடியாது. இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய ஆழ்ந்த நிலையிலிருந்து, அந்த ஆழமான ஒரு சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கும் பொழுதும் தன்னுடைய நிலையை உணர்கின்றார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் இவர் உணர்கின்றார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 5-6 வசனங்கள் வாசிப்போம். முதல் 2 வசனங்கள்ல ஆண்டவரே என்னுடைய ஜெபத்துக்கு கேளு, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பத்தை கேளும். 3வது 4வது வசனத்தில் ஆண்டவர் எங்களை மன்னிக்கிற ஆண்டவரே நீர் மன்னிக்கிறீர். இப்பொழுது இந்த 5, 6வது வசனத்தில் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், நான் காத்து கொண்டிருக்கின்றேன், நான் ஆண்டவருக்கு காத்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னை மன்னித்து இந்த ஆழமான சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிப்பார் என்று அவர் என்னை விடுவிக்கும்படியாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். 2 வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது. காத்திருக்கின்றேன், நம்பிக்கையாயிருக்கிறேன். காத்திருப்பது என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகின்ற அந்த எபிரேய மொழியினுடைய மூல வார்த்தையிலிருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு பதட்டமான ஒரு எதிர்பார்ப்பான். இட் இஸ் அ டென்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஒருவர் இதை குறித்து அவர் விளக்கம் சொல்லும் போது, நம்ம ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த கயிறை 2 சைட்லையும் இழுக்கும் போது அங்கே ஒரு எதிர்பார்ப்புனா எப்போ அந்த கயிறு தெரியும், நிச்சயமாக தெரியும் அது வந்துடும். ஆனால் எப்போ வரும் தெரியாது. நம்ம 2 சைடும் என்ன பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறோம், அது திடீர்னு வரும். அப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பதட்டமான ஒரு டென்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் தீவிரமாக ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறது. அதற்கு இந்த சங்கீதக்காரன் ஒரு ஓமையையும் அவர் சொல்லுகிறார். 6வது வசனத்துல, எப்போது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் ஆத்மா அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இந்த ஜாமக்காரர் யார்? Who was the sentinels? இவர்கள் அவர்கள் இருக்கிற அந்த பட்டணத்தை சுற்றிலும் கட்டியிருக்கிற அந்த மதில்கள் மீது இரவு நேரங்களிலே இவர்கள் காவல் காக்கிறவர்கள். இன்றைய நாட்கள் மாதிரி அன்றைய நாட்களில் அங்கங்கே லைட்லாம் இருக்காது. இந்த பட்டணத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இருள் தான். அப்பொழுது எந்த நேரத்தில் எதிரி வருவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கும், ஆனாலும் எந்த நேரத்திலும் எதிரியானவன் தாக்கக்கூடும். அப்பொழுது இந்த ஜாமக்காரர்கள் இந்த வால் அங்கே மேலே நிற்கிறவர்கள் அவர்கள் கூர்ந்து கவனித்து கொண்டு இருப்பார். ஏதாவது ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் ஆனால் கூட, அங்கே ஏதாவது அசைஞ்சா கூட இவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இவர்களுக்குள்ளாக விழித்திருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு பயத்தோடு காத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதற்கும் மேலாக இவர்கள் காத்திருக்கிறது என்னென்றால், நிச்சயமாக இந்த இருள் முடிந்து விடியற் காலம் வரும். எப்பொழுதுமே அப்படியே இருட்டா இருக்க போகிறது இல்லை. இவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வெளிச்சம். அதனால் என்ன பண்ற, அந்த இருளான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்காக காத்து கொண்டிருக்கிற இந்த ஜாமக்காரரை பார்க்கிலும், அவர்களை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. என் ஆத்மா எதற்காக காத்திருக்கிறது? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்போ இல்லை முன்பான நாட்களிலே இப்படியான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் போயிருக்கலாம். இல்லை இப்பொழுது கூட உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். ஒரு சில சமயங்களில் குடும்பத்தார் கூட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கேட்கின்ற காரியம், ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் தாரும். ஆவலோடு அந்த ஜாமக்காரரை காத்திருப்பதை பார்க்கிலும் இன்னும் அதிகமான ஆவலோடு, ஆண்டவரே எனக்கு எப்பொழுது விடியும் என்ற ஆவலோடு காத்து கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நல்ல ஒரு ஓமை இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறது, இருள் எப்பொழுதும் இருக்காது. நிச்சயமாக என்ன ஆகும்?
விடியற் காலம் நிச்சயமாக வரும். சங்கீதம் 102 போன வாரம் நம்ம பார்க்கும் பொழுது கார் மேகம் அது நிச்சயமாக இருக்காது, அதுவும் கலைந்து செல்லுகிறது தான். இன்றைக்கு இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிற காரியம், இந்த இருளான ஒரு சூழ்நிலை எப்பொழுதும் இருக்காது, ஆழமான ஒரு சூழ்நிலை எப்பொழுதும் இருக்காது, நிச்சயமாக மாறும். இந்த சங்கீதக்காரன் அதற்காக ஆவலோடு இவர் காத்து கொண்டிருக்கின்றார். தனக்குள்ளான எல்லாவற்றோடு இவர் காத்து கொண்டிருக்கிறார். என் ஆத்துமா காத்து கொண்டிருக்கின்றது ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து இல்ல, காத்தில்லாமல் இருக்கும் பொழுது, when we do not wait, when we wait for the Lord, we will receive strength. But when we do not wait, இங்கே தான் நமக்கு ஒரு பிரச்சனையை, நம்மளால் காத்திருக்க தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய காரியம் நாம முன்னெடுத்து செய்கிறதுனால நம்ம நினைக்கிறோம் நாம் பறந்து கொண்டு இருக்கின்றோம் என்று. ஆனால் நாம் இன்னும் அதிகமான ஆழத்துக்குள்ளாக போய்கொண்டு இருக்கின்றோம் என்பதை மறந்து போகிறோம். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் நம்மை விடுவித்து தூக்கும் பொழுது நாம் சிறகுகள் அடித்து நாம் உயர பறக்கிறவர்களாக மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளாக இருக்கின்றோம். முதல் 2 வசனங்கள், ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்கின்றேன். இரண்டாவது 2 வசனங்கள், தேவரீர் என்னை மன்னிக்கின்ற ஆண்டவர். 5, 6வது வசனம், ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், என்னை விடுவிக்கும்படியாக ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன். 7, 8, இந்த முதல் 5 வசனங்கள் பார்க்கும் பொழுது ஒரு தனி விசுவாசி அந்த ஆரோகண சங்கீதம்ல அந்த பிரயாணமாக போகிறாரு. அந்த சமயத்தில் தனி விசுவாசி, ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை கேளும், என்னை மன்னியும், நான் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி விசுவாசி சொல்லுகிற காரியம். இங்கே 7, 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த விசுவாசி என்ன பண்ணுறாரு, கூட போகிற பிரயாணிகள், அந்த பிரயாணத்தில் போகிற மற்ற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. நான் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. 2 முக்கியமான காரியங்கள், கர்த்தரிடத்தில் கிருபை, அவரிடத்துல மீட்பு. இந்த கிருபை ஆண்டவரிடத்திலிருந்து பெறுகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவருடைய மிகுந்த கிருபையில நாம் நிற்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை அறிந்திருக்கின்றோம். மீட்பு ரூத்தின் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது மீட்டெடுக்கக்கூடியவர் யார் அவர்களை மீட்டெடுக்கக்கூடியவர்? நெருங்கின உறவினர் மாத்திரம்தான் மீட்டெடுக்க முடியும். உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கக்கூடியவர் யார்? நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நம்மை மீட்டெடுக்க முடியும். இந்த சங்கீதக்காரன் அவர் அன்றைக்கு பாடுகின்றார், இன்றைக்கு நாம பாடுகின்ற காரியம், நம்மை நாம் பார்த்து சொல்ல வேண்டியது, சபையே கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவரால் இவ்வளோதான் லிமிட் கிடையாது, இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோதான் கோட்டா, இவ்வளோ கோட்டா தான் மீட் எடுப்பேன், மிச்சவங்களெல்லாம் முடியாது அடுத்த நாள், இல்லை, இட்ஸ் நாட் லைக் தட். அவரால் எல்லோரையும் மீட்டெடுக்க முடியும். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டார். அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டார். 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே. இங்க கடைசியாக அவர் முடிக்கும் பொழுது, அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொள்வார். அக்கிரமங்கள் என்ன என்ற ஒரு காரியத்தையும் நாம் சங்கீதத்தில் அந்த முதல் சங்கீதம் பார்க்கும் பொழுது நாம் அந்த அக்கிரமம் என்ன என்பதை பார்த்தோம். குறி தவறுவது ஒரு பாவம். எல்லையை மீறி எது போகக்கூடாதுன்னு சொல்றது, போகும்போது அதுவும் பாவம்.
இதை இரண்டையும் துணிந்து செய்யும்படியாக தூண்டுவது அக்கிரமம். மிஸ்ஸிங் த மார்க், அந்த மார்க் மிஸ் பண்ண கூட தெரியாம கிடையாது, வேணும் என்றே அந்த மார்க் மிஸ் பண்றது அது பாவம். அங்க போகக்கூடாது, அதை தாண்டி போகக்கூடாது என்று நன்று தெரியும், வேண்டும் என்றே தாண்டி போவது பாவம். இது இரண்டையும் செய்ய தூண்டுகிற காரியம் நமக்குள்ளாக இருக்கின்ற இந்த அக்கிரமம். ஆண்டவர் அக்கிரமத்தை பார்க்கின்றவர். ஆனால் ஆண்டவர் இடத்துல போகும் பொழுது மன்னிப்பு உண்டு, அவருடைய மிகுந்த கிருபை உண்டு, அவர் இரக்கத்தினால நம்மை மீட்டெடுக்கின்ற ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு ஆழத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எப்பேற்பட்ட ஒரு அழுகை ஆண்டவர் இடத்துல போய் கொண்டு இருக்கின்றது? இந்த பாடுகள் இன்னும் எத்தனை நாள்? இந்த காரியங்கள் இன்னும் எத்தனை நாள்? ஆண்டவரே, இன்னும் நான் இதுக்காக எப்படி ஜெபிக்கணும் தெரியலையே. நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், வேலையில பிரச்சனையாக இருக்கலாம், வேலையில வேலை கூட வேலை செய்கிறவரோடு பிரச்சனைகளாக இருக்கலாம், அதிகாரிகளோடு அநேக காரியங்கள் உண்டு. ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எப்போ விடியும், எப்போ விடியும் ஆண்டவரே, எப்பொழுது என்னால் இந்த விடிவை பார்க்க முடியும்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவர் இடத்துல போகும் பொழுது நம்ம புலம்புகிறோம், புலம்பலோடு போவோம். ஆனால் அதே சமயத்தில் இவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் உணர்வோம். இந்த ஆண்டவர் நம்மை மன்னிக்க வல்லவர். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, அநேக சமயத்தில் சோர்வான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மால் நம்முடைய பாவத்தை பார்க்க முடியாது. என்னுடைய சோர்வான சூழ்நிலைக்கு யார் மற்றவர்கள் காரணம், யார் மற்ற காரியங்கள் காரணம் என்றுதான் பார்த்து கொண்டிருப்போமே தவிர்த்து, நான் என்னுடைய கஷ்டத்துக்கு நான் காரணமா என்று பார்ப்பது கடினம். நம்முடைய சூழ்நிலைக்கு யார் காரணம் என்று மற்றவர்களை காட்டுவதை காட்டிலும் நம்முடைய காரணம் என்ன என்பதை பார்ப்போம். ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்போம். தேவரீர், நீர் மன்னிக்க வல்லவர். ஆண்டவரே, இந்த ஆழமான இந்த இருளான சூழ்நிலையிலிருந்து உம்மால என்னை மீட்டெடுக்க முடியும். நான் காத்து கொண்டிருக்கிறேன். காரணம், உம்மிடத்துல கிருபை உண்டு. மீட்டெடுக்கக்கூடிய வல்லவர் நீர் ஒருவரே. நீர் ஒருவரே என்னை அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுக்கின்ற ஆண்டவர். ஆண்டவர் இடத்துல போவோம் வாருங்கள். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரரை போல ஒரு சில சமயங்களில் கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம். தேவரீர் வேளையிலும் அப்படியான ஒரு சூழ்நிலையில இங்க இருக்கிற நாங்கள் யாராவது இருந்தால், ஆண்டவரே, நீர் அறிந்திருக்கிறீர். ஆழமான சூழ்நிலை எங்களுடைய பாவத்தின் விளைவாகவும் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, இந்த பெனிடென்ஷியல் சாம்ஸ் இதை நாங்கள் பார்த்து வரும் பொழுது ஒவ்வொரு சங்கீதத்திலும் ஆண்டவரே எங்களுடைய பாவ நிலையை உணர்த்துகிறீர். ஆண்டவரே, அதே சமயத்தில் இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டும் என்பதை உணர்த்துகிறீர். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே இந்த விடுதலை உண்டு என்பதை உணர்ந்து தேவரீர் உம்மிடத்தில் வருகிறோம். எங்களை மீட்டெடுத்தருளும். விடியற் காலத்தை நாங்கள் காண கிருபை செய்தருளும். நீர் கர்த்தாவே, உம்முடைய இரண்டாவது வருகையில் அந்த விடியற் காலத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த விடியற் காலைக்காக, உம்முடைய வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். வாரும் ஆண்டவரே, விரைவாக வாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென்.